friends, welcome to Kavishkit Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா உளுந்து இல்லாம இட்லி, உளுந்து இல்லாம தோசை. இதுதான் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு பதிலா என்ன பொருள்லாம் சேர்க்க போறோம் அப்படின்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக. ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி வந்து இது மாதிரியும் கிடைக்கும், சில சமயங்களில் ஒயிட்டாகவும் கிடைக்கும். ஸோ நான் நல்லா கலராக கிடச்சிருக்கு, நல்லா ஒயிட்டாக இருக்க அரிசியாக நான் பார்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு இந்த அரிசி இருக்குன்றனால இதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கலராக இருக்க அரிசி அப்படின்னா அதில் இருக்க கொஞ்சம் கருப்பு கல் அதெல்லாமே நீக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்டாக இருக்கும்ல அந்த அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி ஊற்றும் போது நல்லாவே வந்து அதாவது அதில் உள்ள ஸ்மெல்லு, அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து நமக்கு வெளியேறிடும். ஸோ ரொம்ப க்ளீனாக நல்லா சுத்தமாக கிடைக்கும் அரிசி. அப்படின்றதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம், வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதே மாதிரி கையை வச்சு நல்லா களைஞ்சி விடுங்க. நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே அரிசி கழுவி தண்ணியை வெயில் கீழே ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி ஊற்றிடுங்க. நான் எப்போவுமே வந்து மாட்டு தொட்டி இருக்கலாம் அதில் ஊற்றுவேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்படின்றத பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளான்ஸ்க்கு இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் கூட நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தான் இந்த அரிசி கழுவுன தண்ணிலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நல்ல அரிசி சாதாரண அரிசியில் நீங்கள் கழுவுறீங்க அப்படின்னா குழம்புக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வண்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை வெளியேற்றிடுங்க. இப்போ நான் கழுவிட்டு நான் அரிசி நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஒயிட்டாக இருக்குது. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு தெளிஞ்சு வர வரைக்கும் பாருங்கள். தண்ணி நான் கையில் எடுத்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். தண்ணி இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அரிசி நல்லா சுத்தமாக கழுவிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊறட்டும், கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி வரைக்கும் நல்லாவே ஊறட்டும். ரேஷன் அரிசி அப்படின்றனால ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா பரவாயில்ல, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நான் இதை ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் உப்பு தண்ணியில் கழுவணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைப் தண்ணி அது மாதிரிலாம் கழுவிக்கலாம். நம்ம ஊற வைக்க போகும்போது நல்ல குடிக்கிற தண்ணி இருக்குள்ள நல்ல தண்ணியாக பார்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். கூட வந்து இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா உளுந்து இல்லாமல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக வெந்தயம் இருக்குல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஒரு தடவை இல்லை 2 தடவை இதை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா போதும். உடனே லைட்டாக கையை வச்சு அலசிட்டு இந்த தண்ணியை வெளியில் ஏற்றிடுங்க. வெளியே ஏற்றிட்டு நல்ல தண்ணி சேர்த்து அதே மாதிரி இதையும் ஊற வச்சிடலாம். இது கூடவே இந்த அரிசி கூடவே ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிட்டுருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அரிசியுமே நல்லா ஊறி இருக்குது, வெந்தயமும் நல்லா ஊறி இருக்குது. இப்போது அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை தான் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை அரைச்சிடலாம். இந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்சுருக்க தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் தான் சேர்த்துருக்கேன்றனால தண்ணி கொஞ்சமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் நிறையா சேர்த்துருக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து பாதியை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து அரைக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப வந்து கெட்டிமாகவும் அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புளிக்க வச்சு நம்ம புளிச்சு வரும் இல்லையா, அப்போ வந்து நல்லா மாவு கெட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அரைக்கும் போது தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அரிசியுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் வந்து ரொம்பவுமே ஃபைனாக அரைக்காது இல்லையா, ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, போதுமான அளவு தான். இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எது மாதிரி அரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் கையில் லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டாக அதாவது லேசான ரொம்ப லேசான ஒரு குருணையாக தெரியுது, அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே ஓகே தான். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும். நம்ம இதிலே உப்பு சேர்த்து அரைச்சிடக்கூடாது.
ஒருவேளை இதில் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது இட்லிக்கு நீங்கள் ஊற்ற முடியாது. ஏன்னா நம்ம அதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயத்தை வந்து ப்ளஃபியாக நல்லா எழுந்து வர அந்த வெந்தயத்தோடைய தன்மையை வந்து அப்படியே உப்பு சேர்க்கும் போது அதை அப்படியே அடக்கிடும். ஸோ அப்போ வந்து நல்லாவே மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து வராது. அதுக்காக தான் வந்து உப்பு கடைசியாக சேர்க்குறது. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு கெட்டியாக தான் இருக்குது அப்படின்றனால. உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாவு வந்து நம்ம உளுந்து சேர்த்து பொங்கி வர மாதிரி பொங்கிலாம் வராது, ஆனால் மாவு நல்லாவே புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், கலந்து விடும்போதே தெரியுதுல்ல, மாவு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலராக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால. உளுந்து சேர்த்து நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா ஒயிட்டாக இருக்கும், பட் வெந்தயம் சேர்க்கும் போது கொஞ்சம் கலராக இருக்கும். இருந்தாலும் நல்லா ஹெல்த்தி தானே. ஓகே, இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம். இட்லிலாம் ஊற்றிட்டு இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றினாலும் சரி, இல்லை வெந்தய இட்லி ஊற்றுனீங்களாலும் சரி, இது மாதிரி ரொம்பலாம் போட்டு கலந்துலாம் கூடாது. லைட்டாக மெதுவாக தான் கலந்து விடணும். ரொம்ப போட்டு அடித்து கலந்துட்டிங்கன்னா இட்லி நல்லா வராது. இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் இட்லி துணி போட்டுடலாம் மேலே. நீங்கள் நார்மலாக ஆயில் தடவி ஊற்றினாலும் ஓகே தான். நான் மேலே எப்பவும் போல் மேலே இட்லி துணி போட்டுட்டு அது கூட வந்து இந்த இட்லியில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு மாவு ஊற்றும் போதே தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு ஒருவேளை தோசை ஊற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவை. அவ்வளோதான். இப்போ அப்படியே கொண்டு போய் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். எப்போவுமே இட்லி ஊற்றும் போது நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருப்போம்ல, அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லியை மேலே வைக்கணும். அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் வெந்து வரும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் இட்லி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இட்லி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே ரைஸ் ஆகி அழகாக வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ப்ளஃபியாக இருக்குது. ஒரு டூத்பிக் விட்டு பார்ப்போம், நல்லாவே வெந்திருக்கு இட்லி. இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இட்லி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உளுந்தே சேர்க்காமல் வேறு எந்த அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்காமல் நம்ம வெறும் வெந்தயம் இது 2 தான் சேர்த்துருக்கோம். ஆனாலுமே இட்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே துணி போட்டு இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ட்ரையாக இருக்கும்ல துணியெலாம், அப்போ வந்து நீங்கள் இட்லி ஊற்றி எடுக்கும்போது அப்போ அந்த இட்லி எல்லாமே போயிட்டு துணியில் ஒட்டிக்கும். ஸோ இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது துணியில் ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், இட்லிலாம் எதுவுமே அதிகமாக ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்துருக்கு. இட்லி ஆனால் கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசாக ஊற்றியாச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இட்லி வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்து இட்லி சாப்பிட்றப்போ இருக்க டேஸ்ட்டை விட இந்த இட்லி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து கசக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கசப்பெலாம் இருக்கவே இருக்காது. வெந்தயம் சேர்த்துருக்கனால அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான சாஃப்டான வெந்தய இட்லி, உளுந்தே சேர்க்காமல் ஒரு இட்லி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ் குட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நம்ம தோசையும் ஊற்றி பார்த்தலாம் எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை ஊற்றிட்டு அந்த தோசை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன மியூசிக்கோட நீங்கள் பார்த்துட்டே வாங்க.
ஸோ தோசையை வந்து சிவானி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.